கிருஷ்ணா நதி நீர் தமிழ்நாட்டை வந்தடைந்தது. கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 5ஆம் தேதி கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்தடைந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், இது பற்றிய கூடுதல் தகவல். தெலுங்கு கங்கை திட்டத்தின் ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு 12 டிஎம்சி தண்ணீரை ஆந்திர அரசு கண்டலார் அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீரை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதமானது 2வது கட்ட தவணையான 4 டிஎம்சி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் காலாஸ்திரி பகுதியில் தெலுங்கு கங்கை கால்வாய் புனரமைப்பு பணி நடைபெறுவதால் 1 மாதத்துக்கு பிறகு அந்த பணிகள் முடிக்கப்பட்டு தண்ணீரானது கடந்த மே 5ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது. வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருந்த நீரானது வழக்கமாக ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்டுக்கு 6 அல்லது 7 நாட்கள் வந்தடையக்கூடிய நீரானது 15 நாட்கள் கடந்த பிறகும் அது வந்தடைவதில் தாமதமானது ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் ஆந்திரா விவசாயிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் மின் மோட்டார்கள் மூலமாக விவசாயத்திற்கு தண்ணீரை அவர்கள் பயன்படுத்தியதால் தண்ணீர் வருவதற்கு தமிழகத்திற்கு தாமதமானது ஏற்பட்டிருந்தது. தற்போது 16 நாட்கள் கழித்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு சுமார் வினாடிக்கு 50 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீரானது மேலும் அதிகரிக்கப்பட்டு தண்ணீர் வரும்போது அது ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்ல இருந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தேக்கி வைக்கப்பட்டு சென்னை குடிநீருக்காக செம்பரம்பாக்கம் மற்றும் புயல் ஏரிக்கு அது சேமிக்கப்பட்டு குடிநீருக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. தொடர்ச்சியாக இந்த நீர் வெளியேற்றமானது ஆந்திர அரசு 2500 கன அடி தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த ஆந்திரா விவசாயிகள் இதுபோன்று சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக மின்மோட்டார் மூலமாக வைத்து அவர்கள் நீர் உறிஞ்சுவது தொடர்பாக ஏற்கனவே தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திரா நீர்ப்பாசன அதிகாரிகளுக்கும் புகாரானது வைத்திருக்கின்றன. அந்த புகாரின் அடிப்படையில் ஆந்திரா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கூட ஆந்திரா விவசாயிகள் எச்சரிக்கையானது செய்திருந்தன. இது போன்ற தண்ணீரை திருடுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மின் மோட்டார் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை செய்தனர். ஆனால் எச்சரிக்கை மீறியும் அவர்கள் தொடர்கதியாக மின் மோட்டார் வைத்து நீரை உறிஞ்சும் பணிகளானது ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்போது நீர் அவர்கள் எடுத்த பிறகு தற்போது பெய்திருக்க 2 நாட்கள் மழையின் அடிப்படையிலும் இந்த நீரானது ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்டுக்கானது வந்தடைந்திருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.